ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு சவனா கார்னர். ஒரு கார்ட்போர்டை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஷீட் ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளெயினாக ஒயிட் ஷீட் கூட ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம கலரிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். டெக்ஸ்சர் ஷீட் வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு, அதை தான் மேலே வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போது அந்த ப்ளூ கலருக்கு கொஞ்சம் காம்பினேஷனாக என்ன கலர் இருக்குன்னு பார்த்தா ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ இருந்துச்சு. அதை வச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கலரிங் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நடுவில் ஸ்கை ப்ளூ, அப்புறம் டார்க் ப்ளூ, அப்புறம் அவுட்டரில் திருப்பியும் ஒரு டார்க் ப்ளூ இருக்கிற மாதிரி ஷேடிங் பண்ணியாச்சு. இது ஒயிட் ஷீட்டில் பண்ணுறதை விட இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஷீட்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால அதில் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அது வந்து இந்த பஞ்சாபி மேன் தலையில் வந்து டர்பன் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜ் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதை மெஷர்மெண்ட்டாக வச்சு நம்ம கார்ட்போர்டில் வந்து அதை வந்து அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸு, அப்புறம் வந்து இந்த டர்பனில் வந்து லேயராக இருக்கும்ல, அந்த லேயர்ஸை வந்து வரைஞ்சிக்கிறேன். அடுத்து கண்ணில் வந்து கண்ணாடி போட்டிருக்காரு, பெரிய மீசை இருக்குது. அப்படியே கீழே வந்தால் கழுத்தில் ஜுவல்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு ஹாஃப் பாடி மட்டும் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, கையெடுத்து கும்பிடுற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். பென்னில் வந்து பிளாக் பென்னில் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கலரிங்கும் பண்ண போகிறோம், க்ளே ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஸ்கின் எங்கெல்லாம் தெரியுமோ அந்த இடத்துல வந்து ஸ்கின் கலர் பெயிண்ட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸு கண்ணாடி போட்டிருக்கனால இந்த இடத்த விட்டுட்டேன். நெக்கு, கையிலலாம் வந்து அந்த இடம்லாம் ஸ்கின் தெரியும், அதனால் ஸ்கின் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து எல்லோ கலரில் ஒரு ட்ரெஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ட்ரெஸ் இருக்கிற இடத்துல கலர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவுட்டரில் மேலே வந்து ஒரு பெரிய ஜாக்கெட் போட்டிருக்கிற மாதிரி, ஒரு கோட் போட்டிருக்கிற மாதிரி, அது வந்து ரெட் கலரில் வந்து நான் கலரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம திருப்பியும் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் வந்து ரெட் கலர் வந்து கலரிங் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. அவரோட டர்பன் ஃபுல்லாக நம்ம க்ளேவை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மீசையும் வந்து க்ளேயில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, மீசை வந்து நல்லா சுருட்டி வச்ச மாதிரி மீசை, அதை வந்து க்ளேயில் வந்து நான் செஞ்சுட்டு அதை அப்படியே ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு அதில் டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கத்தியில் கோடாக போட்டிருக்கேன். அடுத்து இப்போ இந்த டர்பன் வந்து லேயராக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி க்ளேவை உருட்டி இந்த மாதிரி கோன் ஷேப்பில், கொஞ்சம் பெரிய நீளமான கோன் ஷேப்பில் அந்த டர்பனுக்கு மேலே நான் வரைஞ்சிருக்கேன். அந்த வரைஞ்சதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கலரிங் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட் முடியும் போது அவரோட டர்பன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கலரிங்லாம் பண்ணிவிட்டு பார்த்தா அழகாக இருக்கும். அதனால் டர்பனுக்கு மட்டும் வந்து நான் வந்து க்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் க்ளே யூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பெயிண்டிங்லேயே வந்து கூட இந்த கிராஃப்டை வந்து முடிச்சிடலாம். ஸோ மீசையும் டர்பனும் அழகாக தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு பதிலாக நான் வந்து ரவுண்டு ஷேப் மிரர் எடுத்து அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். அந்த கண்ணாடிக்கு ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுறோன்னா அதுக்கும் வந்து க்ளேவை நல்லா சின்னதாக தேய்ச்சிட்டு, கயிறு மாதிரி தேய்ச்சிட்டு அந்த கண்ணாடியை சுற்றியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டிங்கன்னா நடுவில் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து திருப்பி இன்னொரு குட்டி பீஸ் எடுத்து ஜாயின் பண்ண மாதிரி அந்த இடத்துலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு, அவர் வந்து கழுத்தில் ஒரு ஜுவல் போட்டிருந்தாரு, அந்த இடத்துல க்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஜுவலுக்கு நடுவில் டிசைன் வரணுங்கிறதுக்காக பென்சிலில் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன், ஓட்டை மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து ஒரு டெக்ஸ்சராக இருக்கும். அடுத்து இப்போ டர்பனுக்கு வந்து கலரிங் பண்ணிடலாம். ஒரு 2 கலரில் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 கலரில் அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, ரெட் அண்ட் எல்லோவில் அந்த கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பென்னில் அவரோட கை, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த எங்கெல்லாம் தெரியணுமோ அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் மார்க்கில் பண்ணியிருக்கேன். அப்புறம் லிப்ஸ்க்கு வந்து ரெட் கலர் போட்டாச்சு. அடுத்து ஜுவல்ஸ்க்கும் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கையோட ஃபிங்கர்ஸோட அந்த லைன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அதை வந்து பிளாக் லைனில் வரைஞ்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய ஜுவல் ஒன்று போட்டிருக்காரு, அது வந்து சும்மா பெயிண்ட்லேயே நம்ம வந்து பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெண்டன்ட் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ட்ரெஸ்ஸில் வந்து குட்டி குட்டி பூ போட்ட மாதிரி ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஒயிட் பெயிண்டில் குட்டி குட்டியாக பூ இருக்கிற மாதிரி. ஓகே, அப்புறம் அந்த கை வந்து டிஃப்ரென்ஸேட் தனியாக தெரியணும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மார்க் ஒயிட் கலர் பெயிண்டில் வரைஞ்சிருக்கேன். அடுத்து அவரை சுற்றி வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்ட வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தால் வைங்க, இல்லாட்டி கடையில் வாங்குகிற ரவுண்டு ஷேப்பு இல்லை ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாப்பா ட்ரெஸ்ஸில் இருந்த ஸ்டோன் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் ஒயிட் பெயிண்டில் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். மண்டல ஆர்ட்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அடுத்து அந்த மேனுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு கீழே இருக்கிற இடத்துல வெல்கம்னு எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அழகான ஒரு கிராஃப்ட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெல்கம் போர்டாக மாட்டிக்கலாம். இது இப்போ ஒரு ஆள் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு லேடி பண்ணிவிட்டு 2 பக்கமும் மாட்டலாம். அந்த லேடி கிராஃப்ட் நாளைக்கு நான் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பஞ்சாபி மேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மா பண்ணது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பாய்.